Hi friends and relatives. இந்த வீடியோவில் நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி வந்து டேஸ்ட்டாக வந்து 6 months ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி போடலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து தோட்டத்தில் இருந்து வந்து மாங்காய் வந்து பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள், பறிக்கும் போது எவ்வளோ பால் வருதுன்னு. பறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதிலேருந்து நான் வந்து 3 மாங்காய் மட்டும் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இந்த ஜாருக்கு வந்து நம்ம 3 மாங்காய் தான் பிடிக்கும். அதனால் ஒரு கை அளவு இருக்குது பாருங்கள் அந்த மேங்கோ. ஏன்னா வந்து சால்ட்டு போடுறதுக்கு நான் அளவு சொல்கிறேன். இந்த மாதிரி 3 மாங்காய் வந்து நான் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். 3 மாங்காய் நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் போடணுமோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிட்டு எல்லாமே வந்து ட்ரையாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சுத்தமாக வந்து இதை பண்ணுறோமோ, தண்ணி இல்லாமல் ட்ரையாக, அந்த அளவுக்கு வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. நான் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம மாங்காயை ஃபஸ்ட்டு அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து மேங்கோ பிக்கிள் போடலாங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இதே மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. இதில் கிராமத்தில் செய்யக்கூடிய வழக்கப்படி நான் வந்து செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து வினிகர் சேர்க்கறது கிடையாது, எதுவுமே சேர்க்கறது கிடையாது. ஆனாலும் நம்மளால் வந்து 6 monthsக்கு மேலே வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ண முடியும். இப்போ இது வந்து இந்த மாதிரி நல்ல ட்ரையான வந்து பீங்கான் ஜாரில் நான் வந்து எடுத்துக்கிறேன். பீங்கான் இல்லை கண்ணாடியில் வந்து நம்ம வந்து ஊறுகாய் போடுறது நல்லது. பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஜார் ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் 3 மாங்காய்க்கு வந்து நான் 150 கிராம் கல்லுப்பு எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா பொடி பண்ணி தான் நான் வந்து ஊறுகாய் அந்த மாங்காயோடு சேர்க்க போகிறேன். இதனால் நம்ம பொடி பண்ணிவிட்டு இதோட இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுறணும். இப்போ நிறையா இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த உப்போடு கலந்து மாங்காய் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து பாதியாக குறைஞ்சிடும். இப்போ நல்லா குலுக்கி விட்டுட்டு இப்படியே வச்சிடலாம். நம்ம ஒரு நாள் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப எடுத்து இதை வந்து கிளறி விடணும். ஒரு நாளைக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி வந்து நமக்கு வந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்திருக்கு. இதில் நம்ம தண்ணிலாம் சேர்க்கலை. இந்த மாங்காயில் இருக்க ஈரப்பதமும் உப்பும் சேர்ந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்திருக்கு. நம்ம இதை வந்து 3 நாளைக்கு வந்து நம்ம இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு 3ஆவது நாள் இந்த மாதிரி நம்ம இதை வந்து நம்ம வடித்து எடுக்கணும். தண்ணியிலேருந்து இந்த மேங்கோ பீஸை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வெயிலில் ஒரு நாள் உலர வச்சிடணும். இந்த தண்ணி வந்து நம்ம பத்திரமா வந்து மூடி போட்டு நல்லா வச்சிடணும். ஏன்னா திரும்ப வந்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு நம்ம வந்து அந்த மாங்காய் பீஸ் வந்து இதில் தான் வந்து நம்ம திரும்ப போடணும். அதனால் இது வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இது இப்போ நம்ம வந்து வெயிலில் வச்சுட்டு வந்துடலாம்.
நான் கற்றுக்கிட்ட மாதிரி நான் மாங்காய் ஊறுகாய் போடுறேன். ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கெடாமலும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு நாளைக்கு அப்புறம் நான் காலையில் வச்சு ஈவினிங் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை மறுபடியும் வந்து நம்ம வச்சுட்டு போனோம்ல, அந்த தண்ணியிலே வந்து திரும்ப வந்து இதை சேர்த்துக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அதனுடைய தோல் வந்து கலர் மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு, க்ரீனிஷாக இருந்தது ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. நம்ம வந்து கைப்படவே கூடாது, கைப்படாமல் தான் செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து அரிஞ்சு நம்ம பீங்கான் ஜாரில் போடுற வரைக்கும் கை வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கை தொடவே கூடாது. கையில் இருக்க பாக்டீரியாஸ் வந்து நமக்கு வந்து ஊறுகாய் கெட்டு போகும். அதனால் கைப்படாமல் நம்ம வந்து இதை வந்து மறுபடியும் எடுத்து காய வச்சிடணும். கிளறி விட்டுறணும். தண்ணியிலே போட்டு அந்த இப்போ எக்ஸ்ட்ராக்ட் வச்சுட்டு போனோம்ல, அதிலே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை மறுபடியும் நம்ம வந்து 1 டே வச்சிடணும் அப்படியே. ஏன்னா அப்போ தான் இந்த உப்பு தண்ணியோட அந்த மேங்கோ உப்பு இப்போ நம்ம ட்ரையாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் தண்ணியோடு வந்து ஊறும். மறுபடியும் ஒரு நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து நான் இதுக்கு வந்து 150 கிராம் சால்ட் எடுத்தேன். 50 கிராம் ரெட் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் நான். இதில் 50 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் எடுத்து நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா நமக்கு கரெக்டாக இந்த பதத்தில் வந்துடும். இப்போ நம்ம 150 ml வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இதோட வந்து கடுகு சேர்த்துறோம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சு நம்ம ஊறுகாயை இதில் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். பீங்கான் ஜாரில் வந்து நம்ம ஊறுகாய் போட்டோம்னா நம்ம தாளித்த எண்ணெயை கொண்டு போய் பீங்கான் ஜாரில் விடக்கூடாது. ஏன்னா வந்து அப்படியே விட்டிங்கன்னா பீங்கான் ஜார் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுடணும். பீங்கான் ஜாரில் எண்ணெயை வந்து ஊற்றக்கூடாது, சூடான இருக்க எண்ணெயை ஊற்றக்கூடாது. அதனால் நான் இந்த மாதிரி போட்டு கிளறி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுறேன். இதுக்கு இந்த ஊறுகாய்க்கு வந்து நம்ம எந்தளவுக்கு எண்ணெயும் உப்பும் கரெக்டாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக பதமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.